நீ எங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவியோ கர்த்தர் உன்னை அங்க வைப்பாரு. நெருக்கத்துல தான் நீ உபவாசம் இருப்பனா உன்னை நெருக்கத்துக்கு கொண்டு போயிடுவார். உனக்கு நல்ல நாட்கள் இருக்கும் போதே ஆண்டவரை தேடு. உனக்கு நல்ல சரீரத்துல பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும் போதே அவருக்காக ஏதாவது ஊழியம் செய். நான் சொல்லட்டுமா, கர்த்தர் எங்க போனாலும் உங்களை பிடிச்சு இழுத்துருவார். எங்கேயுமே தப்ப முடியாதுமா நீ. ஆனா அவரை பிடிச்சு இழுத்துட்டு வரும்போது நீ நெருக்கத்துல மாட்டிப்ப. நீயா வந்துரு, அவரு பிடிச்சு இழுத்தார்னா நீ கஷ்டத்துல மாட்டிப்ப. வலைய போடும் போதே வலையில மாட்டிக்கும். நீ வலைக்கு தப்புற மீனா இருந்தீனா உனக்கு ஊக்கு வரும். தூண்டில போட்டு பிடிக்கும் போது உன் உதடு நாக்கெல்லாம் கிழிஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா, வலையில மாட்டிக்கோ, அழகா உன்னை எடுத்துருவார். இல்ல நான் இப்படிதான் வாழுவேன் நீ ஓடுன கொன்னுடுவார் உன்னை. அதுக்கு பிறகு என்ன பிரயோஜனம்? அடி வாங்கின பிறகு, டேமேஜ் ஆன பிறகு கர்த்தரை தேடி ஆண்டவர் அப்பயும் மன இறங்குகிற ஒரு கர்த்தர். ஆனா நல்ல நாட்கள் உனக்கு இருக்கும் போதே விட்டு வெளியே வந்து ஆண்டவர் சித்தத்தை செய். கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, அவருக்காக வாழுங்க. உங்க பாதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு கர்த்தருடைய பாதையை தெரிந்து கொள்ளுங்க.